இந்த யூடியூப் சேனல்ல இதுக்கு முதல்ல எத்தனையோ வீடியோக்களை நான் போட்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு போடுற இந்த வீடியோன்றது மிக முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கு. ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்க முதல்ல ஒரு விஷயத்தை ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரியான நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. அதை பற்றி தான் நாங்க கதைக்க போறோம். அதுல ஒரு பகுதியை மட்டும் முதல்ல நாங்க கேட்கலாம். என்ன பற்றி உனக்கு தெரியும். பயன்படுத்துவன் உனக்கு நீ என்ன ஏத்தலண்டா. நான் ரோட்ல இவ்வளவு இத்தனை வருஷ காலமா நான் இருக்கிற ஒரு தலைவரா ஒரு எம்பியா நீ ஏமாத்திட்டு என்ன போயிருக்கா அண்ணா. இது வரைக்கும் இந்த மனசுல கூட நான் நினைச்சில்ல உங்களை ஏமாத்த. நீங்க இல்ல நீங்க நினைச்சா பரவாயில்ல. இல்ல நான் வரேன், தனியா வர மாட்டேன். நான் யாரா கூட்டிதான் வருவேன், தனியா வர மாட்டேன். எப்ப எத்தனை மணிக்கு வர போறாங்க? நான் உங்களை விடிய வந்து சந்திக்கிறேன். உங்களை கொடுத்துக்கு வரேன். நான் எப்ப போறது? நான் பிக்பி போடுறேன். நீங்க உங்களை பிக்பி போடுறேன். நான் பிக்பி போடுறேன். ஆனா ஒன்னும் மன்னிக்க மாட்டேன் அண்ணா. நீங்க கண்டிப்பா நீ பிக்னிக் போடுறா. நான் போறேன், மன்னிக்க மாட்டேன். சரி, என்ன பார்க்க தேவையில்ல. ஆனா நான் ரிவெஞ்ச் பண்ணியே ஆகணும். சரி, பிக்னிக் போட்டு நம்பர் அனுப்பு. மானே ஒண்ணு சும்மா விட மாட்டேன்டா. சரி சரி. இன்னும் நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. இந்த ரெக்கார்டிங் உட்பட ஒரு சில குரல் பதிவுகளும் ஃபோன் ரெக்கார்டிங்ஸும் ஒரு லெட்டரும் அதோட சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு சில ஃபோட்டோஸும் ஒரு 3-4 நாட்களுக்கு முதல்ல எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு 5-6 பேர்ட்டிருந்து அதே ரெக்கார்டிங், அதே ஃபோட்டோ, அதே டாக்குமெண்ட் எல்லாமே கிடைச்சிருந்தது. ஊடகங்களில் வெளிவரும் வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். மீடியாவில் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணதுக்கு பிறகு மீடியாவில் வர்ற செய்திகளை பற்றி கதைக்கலாம்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். நான் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஊடகத்திலையும் இதை பற்றின செய்தி தகவல் வெளிவந்த மாதிரி இல்லை. இந்த நடந்திருக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னால், இந்த மாதம் 24ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்படுது. ஒரு நபர், ஒரு அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர் சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ற நபர், அந்த கட்சியினுடைய ஒரு நபர் சம்பந்தமா அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு கடிதத்தை இந்த மாதம் 24ஆம் தேதி அனுப்பி வச்சிருக்கிறார். இந்த கடிதத்தின்படி உள்ளூராட்சி மன்றத்துல தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற ஒரு நபர், அந்த பெண்ணுடைய கணவர் கைது செய்யப்பட்டு இப்ப சிறைச்சாலையில விளக்கமறியல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏன் கைது செய்யப்பட்டார், எப்படி கைது செய்யப்பட்டார்ன்றதுக்கு பின்னால இன்னும் ஒரு கதை இருக்கு. அதை இன்னும் ஒரு வீடியோல வேணும்னு சொன்னா நாங்க பார்க்கலாம். அப்படி அரெஸ்ட் பண்ணி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய கணவரை நான் விடுதலை செய்து தாரன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த அரசியல்வாதி, அந்த எக்ஸ்ன்ற நபர் வாக்குறுதி கொடுத்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த பெண்ணிட்ட இருந்து வாங்கி கொண்டிருக்கிறாராம். ஆனா வாங்கி கொண்ட மாதிரி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படல, கணவரும் விடுதலை செய்யப்படல. அதுக்கு பிறகு அந்த பெண்ணை தன்னுடைய பாலியல் தேவைக்காக இவர் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லிதான் இந்த லெட்டர்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதை கேள்விப்பட்டதுக்கு பிறகு அந்த கட்சியோட உறுப்பினர் தான் இந்த கடிதத்தை அனுப்பி இருக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த பெண் தன்னட்ட இதை பற்றின சகல விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாங்களாம். தனக்கும் குடும்பத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆபத்து இருக்கு, இவர் பாலியல் தேவைகளுக்காக என்ன பயன்படுத்திக் கொள்றாரு, ஒரு நெருக்கடியான நிலைமையில நான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய துன்பத்தை சொன்னதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் கொடுக்கறதுக்கான முயற்சியில இந்த கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிற நபர், அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கிற நபர் அந்த மாதிரியான ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறார். இதை தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு அந்த அரசியல்வாதி என்ன செய்யறாரா, இவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த பெண்ணும் நானும் 15 வருஷங்கள் காதல் தொடர்பு, அந்த கடிதத்தில் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. காதல் தொடர்புல இருக்கிற அந்த பெண் எப்படியாவது என்னட்ட கொண்டு வந்து கொடுத்துரு, இல்லாட்டி நீ மோசமான விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும்னு சொல்லி அச்சுறுத்தி இருந்தார். ஆனா அந்த பெண்ணுடைய வயது இப்ப 30. 15 வருஷங்களா காதல் தொடர்பில் இருந்தாருன்னு சொன்னா ஒரு சிறுவர் துஷ்பிரயோகத்துல அந்த அரசியல்வாதி ஈடுபட்டாரா என்ற மாதிரியும் இதுல கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் ஒரு வர்த்தகராம், இந்த கடிதத்தை எழுதியிருக்கிற நபர் ஒரு வியாபாரியாம், வெளிநாட்டுக்கு இந்தியாவுக்கு போய் வாரது வளமையானது. அந்த மாதிரி தொழில் தேவைக்குன்னு சொல்லி இந்தியாவுக்கு போறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போன சந்தர்ப்பத்தில் ஒரு ஓட்டோவில் ஏறி கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு அவர் வந்தாராம். கொழும்புல இருந்து வந்திருப்பார் போல. வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி மிரட்டி இருக்கிறார், ஒரு பிளேடோட வந்திருக்கிறார். அந்த கடிதத்தில் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த பிளேடால என்னுடைய கையை நான் வெட்டி கொள்வேன், போலீஸ்ல போய் சொல்வேன், ஒரு எம்பியோட கையை நான் வெட்டி இருக்கிறான்னு சொன்னதுக்கு பிறகு உன்னை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் உள்ள வைக்கும் சொல்லி அச்சுறுத்தி இருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த நபர் சொன்னாராம், இல்ல இங்க சுற்றி வர சிசிடிவி இருக்கு, அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாதுன்றதுக்கு பிறகு அமைதியா அங்கிருந்து போயிருக்கிறார். அவரும் இந்தியாவுக்கு போயிருக்கிறார். இந்தியாவுக்கு போய் திரும்பினதுக்கு பிறகு சுமூகமா கதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த அரசியல்வாதி. அப்ப கொழும்புல இருந்து கொண்டு போன் பண்ணி சொன்னார், கொழும்புல இருக்கிற இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு நீ வா, உன்னை நான் ஒரு நபருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சொல்லி இருக்கிறார். ஆனா இவர் பயந்து கொண்டு அங்க போகாம இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு தொடர்ச்சியான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரி தான் இந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல அவர் பயன்படுத்துற அந்த சொல்ல நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். உயிராபத்து இருக்கின்றது ஒன்று முக்கியமானது. தன்னுடைய வீட்டுக்கு STF-ஐயும் விசேட அதிரடிப்படையையும்
புலனாய்வு உறுப்பினர்களையும் அனுப்பி அச்சுறுத்தி இருக்கிறார் சொல்லியும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அந்த அரசியல்வாதி புலனாய்வாளர்களையும் STF-ஐயும் அச்சுறுத்துறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்றது இதுல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. கடைசியில இந்த கடிதத்தில் சொல்றார், இந்த குரல் பதிவுல அதிகார தொனி, அச்சுறுத்தல், சர்வாதிகாரம், அதிகார துஷ்பிரயோகம் எல்லாமே அடங்கி இருக்கு. ஆனா உங்களோட கட்சியால இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலைன்னு சொல்லி இந்த லெட்டர்ல குறிப்பிடப்படுது. இந்த லெட்டர் 24 அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற இன்னும் ஒரு துயரமான உண்மை என்னன்னு சொன்னா, இந்த லெட்டரை அனுப்பி வச்சிருக்கிற அந்த நபர், இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ல இருக்கிற நபர் இன்றைக்கு உயிரோட இல்லை. அவருடைய சடலம் ஒரு சில நாட்களுக்கு முதல்ல கொழும்பு சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. போலீஸை தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் போலீஸ் சொல்லுது அது ஒரு சூசைட், தற்கொலை. வீட்டுக்குள்ள கதவை பூட்டி கொண்டு அவர் உயிரிழந்திருக்கிறார் என்றதோட போலீஸும் அதை பற்றின தகவல்களை சொல்றதுக்கு தயாரா இல்ல. போலீஸ் ஊடக அறிக்கைகளையும் இதை பற்றின தகவல்கள் வெளிவரல. இன்னும் ஒரு சில ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அந்த இளைஞன் உயிரிழக்கிறதுக்கு முதல்ல பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்டிங்ஸ். போயிட்டு திரும்பி பார்த்தா அடுத்த நாள் நீ ஏத்தனா இல்ல அந்த பல்லாங்குளத்துல ஏத்தி ஸ்பீட்டா போனது அன்றைக்கு ஆள் இல்ல. அப்ப நான் நினைக்கிறேன் நீ தான் ஏத்திட்டு போன. இல்ல இவங்கள ஏத்தி வந்தது 4 பேர் 3 பேர். அப்ப புறாடிக்கு வச்சுக்க தான் விட்டுறான்னு நின்றேன். ஆனா என்னோட ஒருக்கா காய்ச்சாலும் அது பிறகு காய்க்கல. டூர் போனாங்கல்ல, டூர் போனாக்கல எனக்கு அதை சொல்லல, தான் உங்க நிக்கிறேன்னு சொல்லி அங்க போய்க்குள்ளையும் அடுத்த நாள் காலையிலயும் கொஞ்சம் வீட்டை நிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டான். அதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது தோசம் இல்ல டூருக்கு போயிட்டாங்க. அங்க ஆக்கள் இருக்குதானே சொல்லுவாங்க. நான் இப்படி அடிச்சு கேட்டேன் ஏன் இப்படி செய்தேன்னு. அதுக்கு போன் ஆன்சர் இல்லை. வேற ஒரு போன்ல இருந்து அடிச்சாலும் கட் ஆகும். 15 வருஷம் பழக்கம் அவளோட. எத்தனை வருஷம்? 15 வருஷம். சரியா? உனக்கு உண்மையில அப்படி இல்லதானே? இல்ல சும்மா சொல்லாத. இல்ல இருந்தாலும் சொல்லுவேன் தானே. உண்டுதான் கூட அடிபடுது. அதுதானே எனக்கே தெரியாம தேவையில்ல பிரச்சனை. அதான் தேவையில்ல பிரச்சனை. நான் ஏன் உதவி செஞ்சேன் கொழும்பு கால ஆக்கலாம். கொழும்பு கால ஆக்கலாம் போயிட்டாங்க. சரியா? பிரச்சனை பிரச்சனை காய்க்கணும். என்னன்னா கொஞ்சம் எல்லாம் எடுத்து காய்க்கணும். சரி அதான் கேட்டேன். உனக்கு தொடர்பு தான் அவளை விடுவேன். சரி அப்படியெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு சரியா? அது பிறகு தெரியுதானே நானும் நம்மளோட குணத்தை காட்டு. அதுக்காக தான் கேட்டேன்னா நான் சுத்தி வளைச்சு காய்ச்சேன் நான். சரிண்ணே. என்னன்னா என்ன எனக்கு ஒரு ஒன்றும் விளங்கல. எனக்கு சும்மா இப்ப 2-3 நாளா போய் சொல்லிட்டு இருக்கான். யாரு? அவள் முதல் சொன்னால எனக்கு தான் அந்த வீட்டா நிக்கிற மாதிரி கதை சொல்லிட்டு இருந்தான். வீட்டை போக ஆள் இல்ல, கொழும்பு போயிட்டா எல்லாரும் போயிட்டாங்களாம். வீட்டை நிக்கிற மாதிரி தான் கதை சொல்லிட்டு இப்ப 2-3 கொஞ்ச நாளா இருக்காள். ஆனா சொல்றவங்களுக்கு பொய்யா. நீங்க அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு பாருங்களேண்ணா. என்ன அவங்ககிட்ட கேளுங்க எங்க இருக்கிறாங்கன்னு. நான் எடுக்கிறாள். இப்ப எனக்கு நான் பேசி போட்டேன். இப்ப எனக்கு பொய் சொல்லி போனது பிள்ளைங்களா? தாய் தகப்பனோட போனாலும் எனக்கு சொல்லிட்டு போகணுங்களா? சரி வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அது புள்ளாது. இன்னும் ஒரு சில ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. இப்ப இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த பெண் எங்கன்றது நமக்கு தெரியாது. அப்படியே சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க எங்கேயாவது இருந்தாலும் கூட அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, இந்த அரசியல்வாதியுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அதை பற்றின ஒரு சில விஷயங்களும் இதுல இருக்கு. ஒரு அரசியல்வாதி தன்னை பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்ற நபர் ஒரு நபருக்கு போன் பண்ணி ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன் சொல்றதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு சடலம் மீட்கப்பட்டிருக்கு. அந்த சடலம் மீட்கப்பட்டது சம்பந்தமான செய்தி கூட வெளிவராத அளவுக்கு இந்த மாதிரியான ஆடியோ வெளிவந்து அதுக்கான லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த லெட்டர் அந்த கட்சியோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களுக்கு எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. அரசியல் வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அப்ப மீடியாவோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களுக்கும் அது போயிருக்கும். இலங்கையில் இருக்கிற ஒரு ஊடகம் கூட இதை பற்றி கதைக்கலன்னு சொன்னா இந்த நபர் அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிற ஒரு நபரா, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இலங்கையில் இருக்கிற எல்லா ஊடகங்களையும் எல்லா மீடியாவையும் வச்சிருக்கிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. பாதுகாப்பு தரப்பு, புலனாய்வாளர்கள், STF, போலீஸ் தகவல் சொல்லாம வெளியில எந்த விதமான தகவலும் போகக்கூடாது என்ற அடிப்படையில் செயற்பட்டதான்ற பல கேள்விகள், பல சந்தேகங்கள் இருக்கு. ஒருவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கு, அது தற்கொலையா இல்லாட்டி அதுக்கு பின்னால வேற ஏதாவது இருக்கா இல்லையான்றது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. அப்படி தற்கொலை
தற்கொலையா இருந்தா கூட அவர் சாகிறதுக்கு முதல் அனுப்பி வச்சிருக்கிற கடிதத்துல எனக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த அரசியல்வாதியால உயிராபத்து இருக்குன்னு சொல்லி தெளிவா குறிப்பிடுறாரு. இந்த போன் ரெக்கார்டிங்ல அந்த அரசியல்வாதி என்று சொல்லப்பட்ட நபரே நான் உன்னை சும்மா விடமாட்டேன் சொல்லி அச்சுறுத்துறது பதிவாகி இருக்கு. அப்படியா இருந்தா அந்த மரணம் தற்கொலையா இருந்தா கூட சில நேரத்துல தற்கொலையா இருந்தாலும் இல்லாட்டி அதுக்கு பின்னால வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட அதை பற்றின ஒரு சின்ன தகவல் கூட வெளியில வரலன்னு சொல்றது இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கு. இதை பற்றி சிஐடி ஒரு விசாரணையை கட்டாயம் ஆரம்பிக்கணும். என்ன நடந்திருக்குன்ற உண்மை வெளிச்சத்துக்கு வர வேண்டியது முக்கியமானது. இது ஒரு மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம். நான் ஒரு அரசியல்வாதி பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியிட தலைவர் சொல்லி ஒரு பெண் தொடர்பு காரணமா இன்னும் ஒரு நபருக்கு போன் பண்ணி கொலை மிரட்டல் விடுக்கிறது, அச்சுறுத்துறது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நியாயப்படுத்தவும் முடியாது. இதை மூடி மறைக்கவும் கூடாது. ஊடகங்கள்ல இந்த செய்தி இதுக்கு பிறகாவது வெளிவருமா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். அது கொலையா இருந்தாலும் தற்கொலையா இருந்தாலும் அவருடைய மரணத்தில் இருக்கிற சந்தேகம் சம்பந்தமா சிஐடி ஒரு விசாரணை ஆரம்பிக்கணும். அது நடக்குமா இல்லையான்றதையும் நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.